கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்தல் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் அப்பா உங்களை புதிய நன்மையினாலும் புதிய கிருபையினாலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் அப்பா உங்களோடு கூட பேச போகிற வார்த்தை மார்க்கு 5ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். மார்க் 5th chapter verse 34. உன் வேதனை நீங்கி சுகமாய் இரு என்றார். இந்த காலை நேரத்தில் அப்பா உங்களோடு கூட பேசுகிறாங்க. உங்கள் வேதனை நீங்கி சுகமாயிரு. நிச்சயமாக என்னால் சொல்ல முடியும். இந்த காலை நேரத்தில் அப்பா பார்த்து கொண்டு இருக்கிற கோடிக்கணக்கான அவருடைய பிள்ளைகளுக்கு இன்று விடுதலை தரப்போகிறாங்க. எந்தெந்த காரியத்தில் நீங்கள் வேதனையோடு துக்கத்தோடு கூட இருக்கிறீங்களோ அந்த வேதனைகள் எல்லாம் நீங்கி நீங்கள் நிச்சயமாய் சுகமாய் இருக்க போகிறீர்கள். சங்கீதம் 69ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். சாம்ஸ் 69 verse 19. தேவரீர் என் நிந்தையையும் என் வெட்கத்தையும் என் அவமானத்தையும் அறிந்திருக்கிறீர். இன்னைக்கு நீங்க நினைக்கலாம், என் பிரச்சனை அப்பாவுக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியலையே, நான் எவ்வளோ ஜெபம் பண்றேன், ஒரு பதிலும் இல்லையே. சிலர் சொல்லுவாங்க, அப்பாவுக்கு கண்ணு இருக்கா காது இருக்கா, நான் இவ்வளோ பாடுபடுறேன், அவர் ஒன்றுமே பதில் சொல்ல மாட்டாருன்னு சொல்லி கூட சொல்கிற ஆட்கள் உண்டு. இங்கே அப்பாவோட வார்த்தையை அருமையாக சொல்கிறாங்க. அப்பா உங்கள் நிந்தையையும் உங்கள் வெட்கத்தையும் உங்கள் அவமானத்தையும் அறிந்திருக்கிறார். நீங்கள் என்ன வழியில் கடந்து செல்றீங்க என்பதை அப்பா அறிந்திருக்கிறாங்க. என் சத்துருக்கள் எல்லாரும் உமக்கு முன்பாக இருக்கிறார்கள். உங்களுக்கு யார் யாரெல்லாம் சத்துருவோ அவர்கள் எல்லாம் அப்பாவுக்கு முன்பாக தான் இருக்கு. அப்பாவுக்கு தெரியும் நீ என்ன பிரச்சனையில், என்ன வேதனையில், என்ன பாடில், என்ன உபத்திரவத்தில் நீங்கள் கடந்து செல்றீங்கன்னு சொல்லி அப்பாவுக்கு தெரியும். இந்த காலை நேரத்தில் நிச்சயமாக உங்கள் எல்லாருடைய வேதனையை நீக்கி நீங்கள் சுகமாய் சந்தோஷமாய் இருக்க அப்பா நிச்சயமாக கிருபை தருவார். சங்கீதம் 139ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். சாம்ஸ் 139 verse 24. இங்கே தாவீது சொல்லுகிறார், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்தும். தாவீது சொல்லுகிறார், உங்களை புண்படுத்துகிற மாதிரி நான் ஏதாவது நடந்திருந்தா என்ன மன்னிங்க. இனி உங்களை புண்படுத்தாதபடி உங்களுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ எனக்கு கிருபையை கொடுங்கன்னு சொல்றாரு. வேதனை உண்டாக்கும் வழி எதுவோ எனக்கு சொல்லுங்க, அதை நான் மாற்றிக்கிட்டு திருந்தி வாழுகிறேன் என்று இங்கே தாவீது சொல்லுகிறார். இந்த காலை நேரத்தில் நீங்களும் அப்பாவுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை ஏதாவது வாழ்ந்தீங்கன்னா இன்றைக்கு அப்பா கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. உங்களுக்கு பிரியம் இல்லாத வாழ்க்கையை நான் வாழ மாட்டேன், நான் தினமும் பைபிள் படிப்பேன், நான் தினமும் ஜெபம் பண்ணுவேன். இருக்கிறதுலையே பெரிய பாவம்னா அது பைபிள் படிக்காமல் இருக்கிறது. ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட்றோம், 3 அதிகாரமாவது மினிமம் என்ன பண்ணணும், படிக்கணும். இன்றைக்கி அநேகர் பைபிள் படிக்கிறதே இல்லை. கேலண்டரில் இருக்க ஒரு வசனத்தை படிச்சுட்டு போயிடுவாங்க. இன்றைக்கி சிலர் அது கூட பண்ணுறது கிடையாது. என்ன சொல்லுவாங்க, ஏசப்பாக்கு என்னை பற்றி நல்லா தெரியும், நான் எப்பயும் அவரை மனசுலேயே நினச்சிட்டு இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. மனசில் நினச்சிட்டு இருந்தால் போதாது, வேதத்தை அதிகமாய் படிக்க வேண்டும். வேதத்தை இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அதிகமாக என்ன பண்ணணும், பைபிளை படிக்கணும். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். எக்ஸடஸ் 3rd chapter verse 7. அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டைகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன். காலை நேரத்தில் அப்பா சொல்கிறாங்க, உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நான் அறிவேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் அப்பாட்ட கூக்குரல் இட்டீங்கல்ல, எனக்கு ஒரு விடுதலை வேணும்ப்பா, எனக்கு ஏதாவது ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு சொல்லி ஒரு கூக்குரல் இட்டீங்கல்ல, அந்த கூக்குரல் எல்லாம் அப்பாவோட சந்நிதியில் வந்து எட்டி விட்டது. நான் எல்லாவற்றையும் கேட்டு விட்டேன், என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு நல்ல செய்தி, சர்வ வல்லமுள்ள தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். இன்னைக்கு இந்த வார்த்தையை பேசக்கூடாதபடி அநேக தடைகள், இப்போ கூட கரண்ட்டு கிடையாது, இருந்தாலும் அப்பா கண்டிப்பாக உங்களோடு கூட பேசணும் என்று சொன்னாங்க. இன்னைக்கு பாருங்கள், அப்பா சொல்கிறாங்க, உங்கள் வேதனை நீங்கி நீங்கள் சுகமாக இருப்பீங்க. நிச்சயமாக இது கர்த்தருடைய வார்த்தை. நீங்கள் என்னென்ன காரியத்தில் இன்று அழுது கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ அது எல்லாவற்றையும் அப்பா இன்று மாற்றுவாங்க. கடைசியாக ஒரு வசனம் பார்த்துட்டு நம்ம ஜெபிக்கலாம்.
உபாகமம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். டியூட்ரானமி 2:25. வானத்தின் கீழ் எங்கும் உள்ள ஜனங்கள் உன்னாலே திகிலும் பயமும் அடையும்படி செய்ய இன்று நான் தொடங்குவேன். இன்றைக்கு யாரெல்லாம் பார்த்து நீங்க பயந்து கொண்டு இருந்தீங்களோ, அப்பாவோட வார்த்தை, அப்பா சொல்றாங்க, இனிமேல் அவர்கள் உங்களை பார்த்து பயப்பட போறாங்களாம். உன்னாலே திகிலும் பயமும் அடையும்படி செய்ய இன்று நான் தொடங்குவேன். அடுத்து சொல்றாங்க, அவர்கள் உன் கீர்த்தியை கேட்டு, இன்று நீங்க ஒன்றும் இல்லாம இருக்கலாம், அப்பா சொல்றாங்க, அவ்வளோ ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்கறதுனால உங்களுடைய கீர்த்தியை, அப்பா உங்களுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் கேட்டு உன் நிமித்தம் நடுங்குவாங்க. நீங்க அவங்கள பார்த்து பயந்துட்டு இருந்தீங்க. அப்ப அந்த காலை நேரத்துல சொல்றாங்க, உங்களை பார்த்து அவங்க நடுங்கிறது போல உங்களை அப்பா உயர்த்த போறாங்க, உங்களை ஆசீர்வதிக்க போகிறாங்க. எல்லா தடைகள் எல்லாவற்றையும் மாற்றுவாங்க. தாவீது சொன்னார், அப்பா வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று சொல்றாங்க. இன்றைக்கும் உங்களை அலசி ஆராய்ந்து பாருங்க. அப்பாவுக்கு பிரியலாத ஏதாவது இருந்துச்சுன்னா தயவு செய்து, அப்பா இனிமேல் நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லி அப்பா கிட்ட ஒரு பொருத்தனை செய்யுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாங்க. கடைசியா பாருங்க, நடுங்கி வேதனைப்படுவார்கள். இவ்வளவு நாள் நீங்க வேதனைப்பட்டு கொண்டிருந்தீங்க, இனிமேல் உங்களை பார்த்து அவர்கள் வேதனைப்படுவார்கள். தேவன் உங்களை அப்படி உயர்த்துவேன் என்று சொல்லுகிறார். இப்பொழுதும் நம் கண்களை மூடி கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்துல உங்களுடைய பிள்ளைகளோடு கூட பேசுனீங்கப்பா. யார் யாரெல்லாம் வேதனையோடு கூட, வருத்தத்தோடு கூட, துக்கத்தோடு கூட பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ, நீங்க சொல்றீங்க, இன்று 100க்கு 1000 தடவை அப்பா சொல்றாங்க, நிச்சயமாய் உங்கள் வேதனை மாறும், உங்கள் துக்கம் மாறும், எல்லா கண்ணீர்கள் மாறும், எல்லா அற்புதங்களையும் அதிசயங்களையும் அப்பா செய்ய போறாங்க. சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனத்தை எடுத்து போட்டு அவருடைய தழும்புகளால சுகத்தை தருவார். அது மரண வியாதியா இருந்தாலும் இப்பொழுது அப்பாவுடைய சுகமளிக்கும் வல்லமை இறங்கி கொண்டிருக்கு. பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகாத அந்த தடைகளை உடைக்கிறார். சீக்கிரத்தில் திருமணம் நடக்க போகிறதுக்காக நன்றி. குழந்தை இல்லை என்று வேதனையோடு கூட பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் இப்பொழுதே நீர் அற்புதத்தை செய்கிறீரப்பா. அடுத்த உட்பவ காலகட்டத்தில் நீ குழந்தையோடு இருப்பாய் என்ற வார்த்தையின்படி அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கிறீர். ஒரு சொந்த வீடு வேண்டும் என்று சொல்லி வேதனையோடு கூட பார்த்து கொண்டிருக்காங்க. நீங்கள் அவங்களுக்கு அற்புதம் செய்கிறீங்க. நான் ஒரு காலத்தில் பிஸ்னஸ் நல்லா செஞ்சுட்டு இருந்தேன், இன்னைக்கு எனக்கு பிஸ்னஸ் இல்லை, நான் எப்படி தலை நிமிர்ந்து நடப்பேன் என்று சொல்லி வேதனையோடு கூட பார்த்து கொண்டு இருக்கீங்க. அப்பா சொல்கிறாங்க, உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெட்டத்தனையான பலன் வரும். இன்னைக்கு அப்பா யார்கிட்டயோ பேசுகிறாங்க, உங்கள்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. உங்கள் பிஸ்னஸ்ஸு திருப்பி அப்பாவே அதுக்கு தேவையான மூலதனத்தை கொடுத்து, கேபிட்டலை கொடுத்து உங்களை நடத்த போகிறார். அதே இடத்துல உங்களை உயர்த்தி வைப்பார். நீங்கள் சின்னதாக ஒரு கடை வேணும்னு நினைக்கலாம், ஆனால் அப்பா சர்வ வல்லமுள்ள தேவன், அவர் பெரிய தேவன். பெரிய காரியங்களை கேளுங்க, நீங்கள் நினைப்பதற்கும் அதிகமாய் அவர் அற்புதத்தை செய்ய வல்லமையுடையவராக இருக்கிறார். இப்பொழுதே இந்த நொடியே அற்புதங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. மரித்து போயிருந்தாலும் உயிரோடு எழுப்புகிற அந்த வல்லமை இறங்குகிறதற்காய், குருடர்கள் பார்க்கிறதற்காய், செவிடர்கள் கேட்கிறதற்காய், முடவர்கள் நடக்கிறதற்காய், உயிர்த்தெழுதல் வல்லமை இறங்குகிறதற்காய், எல்லா மந்திர தந்திர கிரியைகள் செய்வினைகள் எல்லாம் இப்பொழுதே ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாகிறதற்காய் நன்றி தகப்பனே. இப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான உங்களுடைய பிள்ளைகளை நீர் நேசிக்கிறீரப்பா. கரண்ட் இல்லாத நேரத்திலும் ஆண்டவன் என் பிள்ளைகளோடு கூட நான் பேசுவேன் என்று சொல்லி பேசியிருக்கீங்க. இன்று பார்த்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் பாக்கியவான்கள். எல்லாருக்கும் அற்புதம் செய்து அவர்கள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறதுக்காக சொல்லு. குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக இந்த நாள் முழுவதும் உடைய கரம் அவளோடு கூட இருந்து வழி நடத்த போகிறதுக்காக நன்றி அப்பா. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. அமேன் அமேன். தொடர்ந்து பாருங்க, அப்போட வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். ப்ரேயர் பாயிண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க, உங்களுக்காக ஜெபிப்பேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. அதே கமெண்ட்ஸில் ஏசப்பா எனக்கு அற்புதம் செஞ்சுட்டாங்கன்னு நீங்கள் சாட்சி சொல்லுவீங்க. காட் பிளஸ் யூ ஆல். பிரைஸ் தி லார்ட்.